பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்க முகம் பிரகாசிக்குமா, அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போனால் என்ன ஆகும்? முகம் சுருங்கிடும். வெட்கமாக ஆயிடுச்சு, ஒரு தோல்வி ஆயிடுச்சு, ஒரு நஷ்டம் வந்துடுச்சு, ஒரு இழப்பு வந்துடுச்சு அப்படின்னா முகம் சுருங்கிடும், சோர்ந்தும் போயிடுவோம். அது நம்முடைய முகத்திலேயும் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுவே ஒரு வெற்றி வந்துட்டா முகம் பிரகாசிக்கும், அதுவும் முகத்திலேயே தெரியும். ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முகம் பிரகாசிக்கும். அதனால தான் தினந்தோறும் காலையில் அவருடைய முகத்தை தரிசிக்கணும். காலையில் எழுந்த உடனே ஆண்டவரோட நீங்கள் பேசணும். அப்போது நீங்கள் ஆண்டவரை தரிசிக்க அவரோட பேச பேச உங்கள் முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உள்ளத்தில் இருக்கிற கவலை, பாரம் இது எல்லாமே போயிடும். முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரியும். வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் வெட்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் சந்தோஷப்படும்படி செய்வார். வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் நிச்சயமாக வரணும் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் ஒன்று, உங்களோட கண்கள் எப்பவுமே ஆண்டவர் மீது பதிந்திருக்கணும், இயேசுவையே நோக்கி பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, அவர் உங்களை வெட்கப்படவும் விட மாட்டார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், என் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் என்னை வெட்கப்பட விட மாட்டீங்க, எனக்கு அற்புதம் செய்வீங்க. நான் வெட்கப்பட்டு போகாமல் 2 மடங்கு பலனை காணும்படி என்னை ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கும் நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு